Okay friend, first question is 1 3 4 7 11 18 29. So அடுத்த இலக்கத்தினை வினவியுள்ளார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தரப்பட்ட எண்கோளம் மிகச் சிறிய வீதத்தில் அதிகரித்து செல்கின்றது. ஸோ தரப்பட்ட எண்களுக்கு இடையிலான தொடர்பினை அவதானித்தல் வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஒன்றினையும் மூன்றினையும் கூட்டி 4 என்ற விடை பெறப்பட்டுள்ளது. இந்த மூன்றினையும் 4னையும் கூட்டி 7 என்ற விடை பெறப்பட்டுள்ளது. இந்த 7னையும் 11ஐயும் கூட்டி 18 என்ற விடை பெறப்பட்டுள்ளது. 18ஐயும் 11ஐயும் கூட்டி 29 என்ற விடை பெறப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 29ஐயும் 18ஐயும் கூட்டி 47 என்ற விடை பெறப்படும். அதாவது 31 29 ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்கோளம் ஒரு குறைந்து செல்கின்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 2, இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 5, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 2, இந்த விதைக்கும் இடையிலான வித்தியாசம் 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மறை 2னாலும் மறை 5னாலும் மறுபடியும் மறை 2னாலும் மறை 5னாலும் அதிகரித்து செல்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக மறை 2னால் குறைதல் வேண்டும். அந்த வகையில் 15 என்ற விடை பெறப்படும். 3 8 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்கோளமானது அதிகரித்து செல்கின்றது. அந்த வகையில் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு 5, இங்கே 7 9, அடுத்ததாக 11. ஸோ 5 7 9 11 என்ற அடிப்படையில் அதிகரித்து செல்கின்றது. அடுத்ததாக 13னால் அதிகரித்தல் வேண்டும். அந்த வகையில் 48 என்ற விடை பெறப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் கொஸ்டின் இஸ், இங்கே தசம எண்களாக தரப்பட்டுள்ளது. அந்த தசம எண்கள் ஒவ்வொன்றும் அதிகரித்து செல்கின்றது. இவ்வாறான வினாக்கள் தரப்படும் பொழுது இதனை ஒரு முழு எண்களாக கருதி இதற்கான விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் 48 67 105 181. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிப்படையில் இங்கே 19 என்ற எண்ணினால் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக 38 என்ற எண்ணினால் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக 76 என்ற எண்ணினால் அதிகரித்துள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காணப்பட்ட இந்த வேறுபாடுகளுக்கு இடையிலான தொடர்பு 19 நிறுமடங்கு 38, 38 நிறுமடங்கு 76. ஆகவே 76 நிறுமடங்கு 152. இந்த 152னை இந்த 181உடன் கூட்டுதல் வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 333 என்ற விடை பெறப்படுகின்றது. ஆகவே வலப்புறமாக ஒரு தசமம் தட்டப்படும் பொழுது 33.3 என்ற விடை பெறப்படும். இந்த வகையில் இங்கே தரப்பட்ட இலக்கங்களுக்கு இடையிலான வேறுபாடு 3 தர 5, அதனுடன் ஒன்றை கூட்டும் பொழுது 16, 16னை 4னால் பெருக்கி ஒன்றினை கூட்டும் பொழுது 65. அதே போன்று இங்கே 5 4. அடுத்ததாக 65னை 3னால் பெருக்கி ஒன்றை கூட்டும் பொழுது 196. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓர்டரை கவனிக்கும் பொழுது 5 4 3, அடுத்ததாக 2னால் பெருக்குதல் வேண்டும். அந்த வகையில் 192னை 2னால் பெருக்கி ஒன்றினை கூட்டுதல் வேண்டும், 393. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதற்கான விடை 393. இந்த எண்கோளமானது குறைந்து செல்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கே 80 79 75 என்ற அடிப்படையில் செல்கின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 குறைவாக காணப்படுகின்றது. இங்கே 4, அடுத்ததாக 9. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 4 9 என்பன ஒரு சதுர எண்கள் அல்லது நிறைவர்க்க எண்களாக கருதப்படும். அந்த வகையில்
முதலாவது சதுர எண், இரண்டாவது, மூன்றாவது. அடுத்தது நான்காவது சதுர எண்ணால் குறைதல் வேண்டும் 16. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 66லிருந்து 16ஐ கழிக்கும் பொழுது 50. 50லிருந்து அடுத்ததாக 5இன் வர்க்கத்தினால் கழிதல் வேண்டும் 25. 50லிருந்து 25 கழிக்கும் பொழுது 20.